ஒரு ஊர்லயே ஒருத்தன் தான் கஞ்சா குடிக்கிறான் இருப்பான். ஓகேவா? ஏன்னா அது ஒரு மிக அதிகமான போதைப் பொருள். அது ஒரு உச்சம், போதையோட உச்சம்னு வச்சுக்கோ. சாதாரணமாக கிடைக்குதுப்பா இன்னைக்கு. ஆனா மாசு அவர்கள் சொல்றாரே சார், தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கமே இல்லைன்னு. எந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறதா? அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துக்குது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில். பார்த்தி அந்த செய்தியா? டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது. இன்னொன்று, இவ்வளோ பெரிய செடி வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு மினிமம் 2 months ஆகும். சரியா? மினிமம் 2 months. செடி என்ன விதை போட்டு இவ்வளோ தூரம் வளருது. ஏன்டா டே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கஞ்சா வளர்த்துன்னு இருக்கிறாங்க. அதுவும் எங்க ஹாஸ்பிட்டல்லையே வளர்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பான அமைச்சர் 0 கஞ்சா என்றால் எப்படிப்பட்ட கனவுலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த கஸ்டடியில் நடந்தது அண்டு அது தொடர்பான விஷயங்களை மட்டும் பேசிவிட்டு முடித்து விடலாம். மாலதி மனது வருத்தப்படும். ஒன்னே ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன் சார். நீங்கள் கைதானதுக்கு அப்புறம் ஆட்டோவில் போனேன், 200 ரூபாய் பே பண்ணணும். அவர் வந்து காசே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு ஆட்டோக்காரரு. அண்ணா ப்ளீஸ் நான் வாங்கிக்கங்கண்ணா அப்படின்றேன். மேடம், இந்த ஆட்டோ எப்படி வந்து பிரசவத்துக்கு இலவசமோ அது மாதிரி உண்மைக்கும் இலவசம் மேடம், நான் காசு வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுறாரு. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்ன காரணம்னா 200 ரூபாய் சேர்ந்தது தான் அவங்களுடைய சம்பளம். எஸ், சரி, இப்போ புரியுதா? அவர் யார்? அவரு முன்ன பண்ண பார்த்துறீங்களா? அவரை இங்கே டிவியில் பேசுறீங்க, அதை பார்த்துருக்காரு, அவ்வளோதான். அவருக்கு உங்களுக்கு என்ன உறவு? அவரோட வாழ்க்கைக்கான ஊதியத்தை நான் விட்டு தருகிறேன். இதுதான் மக்களுக்கும் நமக்குமான உறவு. புரியுதா? இது இந்த ஆட்சியாளர்களுக்கு புரியவில்லை. மாலதி, எனக்கு நிறைய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க, தம்பி ஜெயிலுக்குள்ள ஏதாவது வச்சிருவாங்க, கவனமாக இரு, கேர்ஃபுல்லாக இரு, வச்சிருவாங்க. நான் இதெல்லாம் பேய் கதைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது எனக்கு என்னென்னா, ஹாரஸ் பண்ணுவாங்க, 10 கேஸை போடுவாங்க, குண்டாசை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் இதை பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்பினேன்ப்பா. பட் எனக்கு இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு வர்ற வரைக்கும் எனக்கு வந்து நான் இது பூரா பேய் கதைன்னு நினச்சிட்டு இருந்தேன் தம்பி. ஒவ்வொரு தகவலாக வருகிறது. அதாவது யாரை பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின், உதயநிதி, அன்பில் மகேஷ் உள்ளிட்ட அத்தனை பேரும் சேர்ந்து இவன் கதையை முடிச்சிருங்கன்னு அத்தனை பேரும் சேர்ந்து இதை செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் அந்த 13 அன்று கைதாக போகிறேன் என்பது இவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். நான் சிறைக்கு போனது, இந்த நடந்த சம்பவங்களை பற்றி நான் ரெட் பிக்ஸில் விரிவாகவே பேசியிருக்கேன். அதற்கு பிறகு நடந்ததை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் இன்னும் பேசலை, தம்பியும் சொல்லட்டும். ரொம்ப நேரம் பேசிட்டேன், 1/2 மணி நேரம் ஆச்சப்பா. போன முறை நீங்க சிறைக்கு போனப்பயே வந்துட்டு உங்க சாப்பாட்டுல வந்துட்டு ஸ்லோ பாய்சன் கலக்கிறதா இருந்தது, ஆளுநர் மளிகை தலையிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டுச்சு அப்படின்றப்ப நீங்க எப்படி அதை கணிக்காம இருந்தீங்கன்னு தான் என்னோட கேள்வி. இவ்வளவு கொடூரமா இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் தம்பி. நான் என்னால் நம்ப முடியல.